ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இன்றைக்கி நான் என்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் போகிற பசங்க இருக்கிற வீட்டில் டெய்லி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லன்ச் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அந்த மாதிரியான ரெசிபீஸ் தான் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ரெசிபியுமே இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நீங்களும் பாருங்கள். இனி விதவிதமாக நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஹெல்த்தியான ரைஸ் தான். ஸோ இப்போ நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதோட ஷாஜீரா வாசனைக்காக விருப்பப்பட்டால் இது சேர்க்கலாம், இல்லைன்னா சீரகம் மட்டும் நீங்கள் சேர்க்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ரம்பல்ல இல்லைன்னா பேலீஃப் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் நல்ல பொடிசாக நீட்டமாக நறுக்குனது அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீட்டமாக நறுக்குனா அது ஒரு மனம் கொடுக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கார தேவைக்கு பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்பைஸ் நான் சேர்க்க மாட்டேன், அது மாதிரி எந்த பசங்களும் விரும்பவும் மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக காரம் சேர்த்துட்டு அதோட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பீன்ஸு ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சிங்க. விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை நீங்கள் காலிஃப்ளவரோ அல்லது பச்சை பட்டாணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் வேக வச்ச கொண்டைக்கடலை இதில் சேர்க்குறேன். ஸோ 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை. சுண்டல் நம்ம முதல் நாள் பண்ணாலோ அல்லது எக்ஸ்ட்ரா மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லது. அதுமாரி வாரத்துக்கு 2 முறை கொண்டைக்கடலை இந்த மாதிரி கடலை எல்லாம் சேர்ந்து சமையல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு இது. இதோட தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நம்ம சேர்க்கலை. அது வாசனைக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா பவுடர் இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காரம் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு 2 கப் அளவுக்கு, ஏன்னா நம்ம பேனில் செய்கிறதுனால தண்ணி விடணும். இப்போ முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த காய்கறிகள் வேக வைக்கிற அளவுக்கு பார்க்குறேன். இப்போ இடையில ஒரு 5 நிமிஷம் கழித்து காய்கறி சீக்கிரமே வெந்துடும். குக்கரில் போடுறதை விட நீங்கள் சட்டியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி பேனில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி கொஞ்சம் வேகலைன்னா திரும்ப மூடி போட்டு குக் பண்ணிட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அலசிட்டு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போது நமக்கு காய்கறிகள் வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிப்போம். காய்கறி 3/4 பதத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கணும். உப்பு, காரம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி விடணும். ஏற்கனவே 1/2 கப் விட்டதுனால இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு, காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட இதே அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் டைமில் அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு டைம் பத்தாது. அதனால் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அந்த பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நார்மல் அரிசிலையும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு 2.5 கப் அளவுக்கு, இப்போ 1 கப் அளவுக்கு அரிசினா 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கலக்க வேண்டாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதோட கொத்தமல்லி, புதினா இலைகள், கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள், ஒரு பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக மட்டும் பரட்டி விடுங்க. நல்லா நீட்டாக குலையாமல் அல்லது அடி பிடிக்காமல் இருக்கணும்னா மேலே ஒரு துணியை போட்டுடுங்க, காட்டன் துணியை. அதை போட்டுட்டு இந்த மாதிரி தம்மில் போடுற மாதிரி ஒரு வெயிட் மேலே வச்சிட்டிங்கன்னா அது கீழே அடியும் பிடிக்காது. உங்களுக்கு நல்ல சாதமும் உதிரியாக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுப்பில் நெருப்பு எதுவும் படாத அளவுக்கு, கீழே விழாத அளவுக்கு கவனமாக வச்சுட்டு ஒரு வெயிட் மேலே போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது தம்மில் ஸ்லோ
லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கான சைட் டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் எந்த வகையான ரைத்தாவும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீட்ரூட் ரைத்தா பண்ண போகிறோம். இப்போ இது தயிரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, பச்சை மிளகாய், சீரகத்தூள் கொஞ்சமாக இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. வெறுமனையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரைத்தாலேயோ இல்லை சாலட் மாதிரி சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட துருவின பீட்ரூட் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். நமக்கு இதுக்கு தேவைன்னா உப்பு எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்துருக்கேன், நல்லா பொடிசாக கட் பண்ணது. இதுலேயும் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரைத்தா. நீங்கள் சாலட் மாதிரி தனியாக கூட சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா அடிப்பிடிக்காமல் சும்மா ரொம்ப நீட்டாக வந்திருக்கு உங்களுக்கு சாதம். இதை கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு திரும்பவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த சூடோடு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் வைக்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது ரொம்ப டைட்டாக அமுக்கி வைக்கக்கூடாது. என்றைக்குமே கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வச்சாதான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த புலாவ் நீங்கள் தேங்காய் பாலில் பண்ணாலும் இன்னுமே ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஊற வைக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி, புதினா எதுவுமே வந்து எடுத்துட்டால் நல்லது. சில பிள்ளைங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக கொஞ்சம் சாப்பாடை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவோம். இந்த புலாவ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், கூடவே கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. குழந்தைங்க நல்ல விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலர்ஃபுல்லாக வைக்கும்போது, ஏன்னா அது பிளெயினாக ஒயிட்டாக இருக்குது, இந்த ரைத்தா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டோ அல்லது வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது நமக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. விதவிதமான எக்கச்சக்கமான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ரெசிபீஸோட லிங்க்கும் இருக்குது, நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சமையலையும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.